குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஐடிசி ஃபேக் இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஃபேக் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஜென்ரேட் பண்ண ஃபேக் இன்வாய்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500 கோடி. டாக்ஸ் இம்பாக்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92 கோடி. இவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்வாய்ஸ் மூலிமா இன்புட் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு 92 கோடி ரூபாய் லாஸ் அப்படிங்கிறது தான் டிபார்ட்மெண்டோட குற்றச்சாட்டு. அதை பேஸ் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அஸ் பர் செக்ஷன் 69 படி ஜிஎஸ்டி ஆபீசருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. எந்தெந்த அஃபென்ஸுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்து உங்க நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு கம்பெனி ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலியமா பிசிக்கல் மெட்டீரியலே மூவ் ஆகாம ஃபேக்கா ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனாலதான் கவர்மெண்ட்டுக்கு 92 கோடி ரூபாய் லாஸ். இப்ப நம்ம எல்லாருக்கும் டவுட் வரும். இப்ப GSTR 1, GSTR 2A, GSTR 2B, GSTR 3Bன்னு வேரியஸ் ரிட்டர்ன் இருக்கு. எல்லாமே ஆன்லைன்ல ஆட்டோமேட்டிக்காவே வேல்யூ பிக்கப் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது இவர் மட்டும் எப்படி ஃபேக் இன்வாய்ஸ் அங்க ஜென்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற டவுட் நமக்கு இருக்கும். அதை அவங்க எப்படி பண்றாங்கன்னு டெக்னிக்கலா பண்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்றவங்க என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஐடென்டிஃபைடு, அதாவது தேர்ட் பார்ட்டியோட நேம்ல ஜிஎஸ்டி சர்டிபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இப்பதான் சிஸ்டம் டைப் பண்ணிருக்காங்க. ஆதார் மேண்டேட்ரி, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மேண்டேட்னு இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அது கிடையாது. நமக்கே தெரியாம நம்மளோட ஆதார், நம்மளோட பேன் கார்டுல கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி மூலியமா தான் ஃபேக்கா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அவங்கள இன்னொரு டாக்ஸ் பேயர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபேக்கா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, 5 lakh கொடுங்க, 10 lakh கொடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவரும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்வாய்ஸ்ல வேல்யூ எவ்வளவுதோ அந்த வேல்யூக்கு பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கா ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவங்களோட கமிஷன் போக மீதி அமௌண்ட்டை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல ரிசிபியன்ட் அவரை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நான் ரிசீவ் பண்ணிட்டேன், அதுக்கு பேமெண்ட் நான் கொடுத்துட்டேன், ஸோ நான் எலிஜிபிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் இருப்பாரு. ஆனா இந்த ஃபேக்கா ரிஜிஸ்டர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுத்துருவாங்க, GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுனால ஆப்போனன்ட் பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்கா GSTR 2A ரிஃப்ளெக்ட் ஆயிரும். 2A பேஸ் பண்ணி GSTR 2Bலையும் எலிஜிபிள் இன்புட்டா கன்வெர்ட் ஆயிரும். அவர் ரிட்டர்ன் ஃபைல் பொழுது எலிஜிபிள் ஐடிஸ்ல பாத்தீங்கன்னா 2A கேப்சர் ஆன என்டையர் அமௌண்ட்டும் அவரு கிளைம் பண்ணிப்பாரு. அதாவது ஃபேக்கா ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸோட இன்புட்டை லீகலா கிளைம் பண்ற மாதிரி கிளைம் பண்ணிப்பாரு. இங்கேதான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ ரிசிபியன் சைட்ல அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் சைட்ல ஸ்ட்ராங் கண்ட்ரோல் இருக்கு. ஜிஎஸ்டில யாரு ஃபேக்கா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்களோட டேட்டாவை டிபார்ட்மெண்ட் எவ்ரி மந்த் டேட்டா மேட்ச் பண்ணும். அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க ஆபீசர்ஸ் பேக் எண்ட்ல வெரிஃபை பண்றப்ப GSTR 1 வர்சஸ் GSTR 3B டர்ன் ஓவர் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி GSTR 3B GSTR 2Aவோட இன்புட் கிளைம் பண்ண அமௌண்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இன்கேஸ் மிஸ் மேட்ச் இருக்குன்னாக்க இம்மிடியேட்டா அந்த ரெஸ்பெக்டிவ் டாக்ஸ் பேர் யாரோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. பட் இந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா GSTR 1 ரிட்டர்ன் மட்டும்தான் ஃபைல் பண்ணுவாரு, GSTR 3B பண்ண மாட்டாரு. அதுதான் ப்ராப்ளமே. இது மாதிரி 1-2 கம்பெனி வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய ஃபேக்கா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா யாரெல்லாம் இன்வாய்ஸ் வேணும்னு கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஃபேக்கா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாரு. GST 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவாங்க. GSTR 3B ஃபைல் பண்ண மாட்டாங்க. அதோட அந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நாளைக்கு டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனி மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரியல் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே. இப்போ ஃபேக் இன்வாய்ஸ் யாரு ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா யாரு ஃபேக் இன்வாய்ஸ் மூலியமா இன்புட் கிளைம் பண்ணாங்களோ அவங்க மேல டிபார்ட்மெண்ட் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுக்கு செக்ஷன் 79 பர்மிட் பண்ணுது, ரெக்கவரி ஆஃப் டாக்ஸ். இப்போ பழைய மாதிரி கிடையாது. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல வேரியஸ் டிவிஷன் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க.
எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் இருக்காரு அப்படின்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆடிட்டிங் விங் இருக்கு, டெக்னிக்கல் விங் இருக்கு. அது மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒர்க் பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2018 வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி இன்டெலிஜென்ட் இன்புட் வந்து அந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் யாராச்சும் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து ஜிஎஸ்டி ஆபீசருக்கு ஒரு அலர்ட் போகும். இவங்க ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த டாக்ஸ் பேயர் மேல டிபார்ட்மெண்ட்டை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த அமைப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு இன்புட் கிளைம் பண்றோம் அப்படின்னா as per செக்ஷன் 16(2) அதுல சொல்லிக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் கிளைம் பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னாக்க கிளைம் பண்ண கூடாது. அது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கறத உங்களுக்கு ரீகால் பண்றேன். நம்ம ஒரு இன்புட் கிளைம் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பர் டெபிட் நோட்டோ இல்ல இன்வாய்ஸோ நம்ம கையில இருக்கணும். அதே மாதிரி குட்ஸோ இல்ல சர்வீஸோ வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கணும். அந்த சப்ளையர் வந்து அந்த டாக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டியை திருப்பியும் ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம இன்புட்டை எடுக்கணும். இந்த மாதிரி ஃபேக் இன்வாய்ஸ் யாரெல்லாம் பண்ண போறாங்களோ அவங்க 2 பேருக்குமே பாதிப்பு இருக்கு. யாரு ஜெனரேட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களும் கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல மாட்டிப்பாங்க. அதே மாதிரி யாரு ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க வந்து ஃபைனலா வந்து கிளைம் பண்ண இன்புட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியோட. அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் இவங்க மேல லீகல் ஆக்ஷனை எடுப்பாங்க. இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்துச்சுன்னாக்கா நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டாக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க ஜிஎஸ்டி நாலேஜும் இன்கம் டாக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா அவங்க வந்து ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு வந்து கட்டாயமா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்ட் சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.